வாங்க, இன்னைக்கு ஒரு குட்டி கதை. இந்த கதையில ஒரு சிலந்தி கூடு கட்டிட்டு இருந்ததாம். உங்களுக்கு நல்லா தெரியும், கூடு கட்டுறது சின்ன சின்னதா லைனா போட்டு கட்டிக்கிட்டே இருக்குமா. ஒரு இடத்த பார்த்து அது கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்ததாம். அங்க விளையாண்டுட்டு இருக்க ஒரு பையன் வந்து அந்த சிலந்தியுடைய கூட எடுத்துட்டாப்லையாம். அந்த நெட்டை எடுத்துட்டாப்லையாம். எடுத்துட்டோனையும் இந்த சிலந்தி கீழே விழுந்துருச்சான். கீழே விழுந்துட்டோனையும் ஓ லைஃபே போச்சே அப்படின்னு விட்டுட்டு இருக்கல. அது என்ன பண்ணுச்சான், மெதுவாக திருப்பி உட்காந்துருச்சு. அந்த கூடை கட்ட ஆரம்பிச்சிச்சான், வலையை கட்ட ஆரம்பிச்சிச்சான். அந்த வலையை கட்ட ஆரம்பித்தோடனையும் திருப்பி கட்டிக்கிட்டே இருக்கிறப்ப தான் மறுபடியும் அந்த குழந்தைகள்லாம் விளையாட போது அந்த இது கீழே விழுந்துருச்சான். கீழே விழுகும்போது மறுபடியும் சிலந்தி எந்திரிச்சு அந்த கூடை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த கூடை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் வாழ்க்கை. நம்ம எத்தனை தடவை கீழே விழுகிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம விழுந்து விழுந்து எந்திரிச்சு வந்து நிற்கிறோம் பாருங்களேன், அதுதான் நம்ம வாழ்க்கை. வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே முன்னேறி சொல்றதுக்கு தான் பார்க்கணும், கீழே விழுகிறத நம்ம யோசிக்கக்கூடாது. அப்போ அந்த ஒரு விளையாடுற பையன் வந்து எத்தனை தடவை உன்னை கீழே போட்டிருக்கேன், ஆனாலும் நீ வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே மேலே வர்றியே, இன்னைக்கு நான் உன்னை நசுக்கியே விடுறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது இந்த சிலந்தி ஓடி போயிடுச்சான். ஓடி போய் மறைஞ்சு அடுத்த நாள் திருப்பி உக்கா அங்கனுக்குள்ளே வலை கட்ட ஆரம்பிச்சிருச்சான். இதுதான் நம்ம வாழ்க்கையும். என்ன இருந்தாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யக்கூடாது. அந்த கஷ்டத்தை மீறி நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். வாங்க.